வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் வழங்கும் விதைகள். இன்றைக்கி வந்து சீட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நாம் இப்போ பார்க்குறது கார்டனிங் சேனல். அன்பாக்சிங் பார்க்கலாம். நான் வெஜிடபிள் சீட்ஸு, ஃப்ரூட் சீட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சீட்ஸ் விதைகள் வாங்கணும். நம்ம கார்டன் வச்சோம்னா பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கினேன். 40 விதைகள், 40 விதைகள் வந்து 40 பேக்கெட்டு வந்து 170 ரூபாவோ என்னவோ சொன்னாங்க. 190 ரூபாவும் 170 ரூபாவும் கொடுத்து வாங்கினேன். பாருங்கள், கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய் எல்லா விதைகளும் இருந்தது. நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு வந்து விதைகளை பார்க்கலாம். பார்க்கறதுக்கே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இது பிகினர்ஸ்க்கான சேனல். சரசு ஸ்வீட் ஹோம் வழங்கும் விதைகள், சீட்ஸு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் வந்து விதைச்சிட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். சீட்ஸை பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. பாருங்கள், பச்சை மிளகாய், சில்லி, பச்சை மிளகாய் எல்லா விதையும் இருந்ததுமா. இது வந்து குண்டு கத்திரிக்காய் சொல்லுவாங்களே, பர்பிள் ரவுண்டு. இது வந்து அதுதான் கோரியாண்டர். இது என்னது, கொத்தமல்லி போடுறோம் இல்லையா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சீட்ஸு. இந்த மாதிரி எல்லா விதைகளும் இருந்தது. கீரை, ஸ்பினாச் கீரை விதைகள் எல்லாமே இருந்தது. இது வந்து ரெட்டு கலரில் பூக்கு இல்லைங்களா, அமரந்தன்னு சொல்லுவாங்களே, ரெட்டு கலரில் அந்த சீட்ஸு. இது வந்து வெந்தயம் சீட்ஸு. இதில் பாருங்கள், எல்லாமே இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும். இந்த மாதிரி எல்லா விதைகளுமே ஒரு 40 வெரைட்டிஸ் விதைகள் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து இது பாருங்கள், கேரட்டு. நானே ரெட் கேரட்டுக்கு விதை இருக்குதுன்னு இப்போ தான் நான் பார்க்குறேனே. நான் ரெட் கேரட்டு, பீன்ஸு, டபுள் பீன்ஸு, ஸோ எல்லாமே இருந்ததுங்க. பேசில் நம்ம க்ரீன் நம்ம வாங்கி போட, துளசிக்கு அடுத்தது பேசில் க்ரீன் சொல்லுவாங்க, அந்த சீட்ஸும் இருந்தது. நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேசில் க்ரீன் வந்து நம்ம வந்து பீஸா செய்யும் போதெல்லாம் அதுக்கு போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கிடைக்காது. நம்ம வாங்கி அது கிடைச்சிச்சின்னா வாங்கி நீங்களும் போட்டு பாருங்கள். இது வந்து கேப்சிகம், பேசில் சீட்ஸு கிடைச்சா அந்த க்ரீன்ஸ் இலைகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு முறை நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா நிறைய நாளைக்கு. இது வந்து பாருங்கள், கேரட்டு, கோஸு, எல்லா விதைகளையும் 40 வெரைட்டிஸ் இந்த மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சரிங்களா, டேபிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள்ஸ் எப்படி ஷோவிங் பண்ணுறது அது எல்லாமே வந்து இது கொடுத்துருக்காங்க. ஷோயிங் சீசன் அண்ட் ஷோயிங் மெத்தட் டேபிள்ஸ் இது கொடுத்துருக்காங்க. நம்ம எந்தெந்த மந்த்தில் எந்தெந்த விதைகள் விதைச்சா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வளரும், அந்த மாதிரியான ஒரு டேபிள்ஸ் சார்ட்டும் அதில் ஒரு பேப்பரும் வச்சுருக்காங்க. நம்ம அதை பார்த்து கூட எந்தெந்த மாதம் எது விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஜான்வரியிலேருந்து நம்ம வந்து ஏப்ரல், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதிரி ஃபைனல் நவம்பர், டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்தந்த மாதத்தில் இந்தந்த விதைகளை நீங்கள் வந்து விதைச்சிங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து வளரும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பார்த்தீங்களா, அம்மா காட்டின்னு இருக்கேன் பாருங்கள். சரசு ஸ்வீட் ஹோம் வழங்கும் விதைகள் எப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து முக்கியமாக சொல்லணும்னா ஆரோ சீட்ஸ்னு சொல்கிறாங்க. ஆரோ சீட்ஸ். ஓகேங்களா, இந்த ஆரோ சீட்ஸ் தான் நம்ம வந்து முக்கியமாக இப்போ பார்க்குறோம். இதுதான் வந்து அவங்க வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து இந்த 40 வெரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வெரைட்டிஸில் நம்மளுக்கு வந்து அனுப்புகிறாங்க. பாருங்கள், இது வந்து 36 வெரைட்டிஸ் போட்டிருக்காங்களா. ஓகே, இது வந்து 36 விதைகள், 40 சீட்ஸும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் ஃப்ளிப்கார்ட்டில். இதை போட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்கிறேன் எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட்டு வெஜிடபிள் போட்டிருக்கேன், அந்த வெஜிடபிள் கீரை போட்டிருக்கேன். இப்போ வந்து தக்காளி, இப்போ வந்து மாடிக்கு வந்துட்டு நம்ம தக்காளி சீட்ஸ் எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து சிகப்பு ரெட்டு தக்காளின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரெட்டு சீட்ஸும் ரெட்டு நல்லா இந்த மாதிரி கலரில் இருக்குது. சரிங்களா, நம்ம வந்து பாருங்கள், இந்த பாட்டில் போட்டுட்டு நம்ம வளருதான்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த இதை பார்த்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வீடியோ ஒன்றும் கிடையாது இது. ஓகே, அந்த பாருங்கள், நம்ம இதை போட்டுட்டு வளருதா, அது ரொம்ப பெருசானாலும் குட்டி குட்டியானா வளரணும்ல நம்மளுக்கு. அது வளர்ந்த உடனே நம்ம அம்மா வந்து அதுக்கப்புறமா எடுத்துட்டு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து இதிலே தான் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெஜிடபிள் சீட்ஸு நான் இது வாங்கி 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. பாருங்கள், இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டுக்குங்க, கையில் போடாதீங்க. கையில் நெயிலெல்லாம் மணல் பூந்துக்குச்சுன்னா அது வேறு இன்ஃபெக்ஷன் எதனா ஆகிடும். ஓகேங்களா, அம்மா வந்து பிகினர்ஸ்க்கான சேனல், அதனால தான் வந்து ஒன்றையும் பார்த்து உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, பாருங்கள், தக்காளி சீட்ஸ் இதில் போட்டுவிட்டோம். நம்ம எப்படி வருதுன்றது நம்ம பார்த்துட்டு வளர்தான்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் இந்த வீடியோவில் நான் வந்து காட்டிடுறேன். ஓகே.
பாருங்கள், இது இந்த பாட்டில் நம்ம தக்காளி சீட்ஸ் போட்டோம். ஸோ லைட்டாக தண்ணி வந்து இப்படி தெளித்து விடுங்க, அலம்பின மாதிரி தெளித்து விடுங்க. ஓகே, பக்கத்துலேயே செடிங்க நம்மளுக்கு எல்லாமே வந்திருக்கு. ஆனால் இந்த சீட்ஸ் போட்டு இப்போ எப்படி வருதுன்றது தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம அந்த கீரை விதைகள் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கீரை விதைகளே நம்ம போட்டுட்டு பார்க்கலாம். இந்த ரெட் கலர் கீரை நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டுது சீட்ஸு, வெளியில் கேட்டு பார்த்தேன். அப்புறமா ஸ்பினாச், இந்த ஸ்பினாச் கீரையும் இதனோட விதைகளையும் சீட்ஸையும் நம்ம போடலாம். அது பாருங்கள், இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்பினாச். இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சு நீங்கள் வந்து அதை கீறி விட்டுட்டு அது உள்ளே நம்ம விதைகளை போடுங்க. ஓகே, லைட்டாக அதில் தண்ணியில் விதைகளை நினச்சிக்குங்க. ஸோ பெஸ்ட்டு. கையெல்லாம் ரொம்ப வைக்காதீங்க, மணல் வந்து நெய்யில் பூந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஓகே, இது வந்து ஸ்பினாச். ஓகேங்களா, அந்த சீட்ஸ் பார்த்தீங்களா, நல்லா வட்ட வட்டமாக நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்குது. அது பார்க்கவே நம்மளுக்கு, நம்ம இந்த செடியை நேசிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எல்லாமே அந்த செடிகள், மணல், அந்த மாதிரி எல்லாமே நம்ம நேசிக்க தான் தோணுது. நல்லா தண்ணி தெளித்து விட்டுடுங்க. இந்த சைடு வந்து பெரிய தொட்டி, இது புரியுங்களா, ஸ்கொயர் பாக்ஸ் தொட்டி, பெரிய தொட்டி. இந்த பக்கம் இது போட்டுடலாம். ஒரு பக்கம் ஸ்பினாச் போட்டோம், ஒரு பக்கம் போட்டு பார்க்கலாம். ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா, ரெட் அமர்நாத், அது அந்த ரெட் கலர் கீரை, அரைக்கீரை, சிறுகீரைலாம் சொல்லுவீங்களே, அது மாதிரி ரெட்டு அது கீரை. தக்காளி, இப்போ வந்து இந்த இதில் வந்து தக்காளி நம்ம வந்து ஆவரேஜ் ரெட் தக்காளி, இது சீட்ஸ் கூட ரெட்டாக இருக்குது பாருங்கள், அது இந்த பாட்டில் போட்டுடலாம். இந்த பாட்டு, இது தண்ணி கேன் இருக்குது இல்லைங்களா, அந்த பாட்டு, அது வேஸ்ட்டாக போன தண்ணி கேனை வாங்கி கூட நம்ம வந்து அது இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ எல்லா சீட்ஸும் போட்டுட்டோம். இதில் வந்து அதுதாங்க அந்த நீட்டாக பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரைங்க, மணத்தக்காளி கீரை காம்பை மட்டும் எடுத்து அதில் நட்டு வச்சுக்கிறேன். அது எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம எல்லாம் சொல்கிறாங்களே மணத்தக்காளி கீரையை எப்படி நடுறது, ஏதான் நடுறதுன்னு கேட்குறீங்களே, இப்போ இந்த காம்பை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு கீரையை எடுத்துகிட்டு காம்பை மட்டும் வந்து இதில் நட்டு வச்சுருக்கேன். இது எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ டே 1 இப்படியே தான் இருந்தது. இப்போ பாருங்கள், இது வந்து 4வது நாள், டே 5. இப்போ பாருங்கள், இது வந்து எப்படி வளருது பாருங்கள். நல்லா எல்லா கீரையுமே துளுத்து வந்துடுச்சு பாருங்கள். சிகப்பு கீரை வந்து நல்லா பாருங்கள், இது காம்பு தான் நம்ம வச்சோம், எவ்வளோ அழகாக வந்துக்குது பாருங்கள். இந்த கீரை சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இந்த கீரை தான். இப்போ இது வந்து 10 நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கீரையும் இந்த மாதிரி வளர்ந்துருக்கும். சிகப்பு முளைக்கீரை, இது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துட்டுக்குது. பக்கத்துலேயே பாலக்கீரை போட்டிருக்கேன். 2 வளர்ந்தோன்னே அறுவடை பண்ணும்போது சொல்கிறேன். இது பாரு, காம்பு தானே வச்சோம் நம்ம, அந்த காம்புலேருந்து நல்லா முளைச்சி வந்துடுச்சு பாருங்கள். செடிக்கு தண்ணி ஊற்றும் போது பூவாளி இல்லைனாலும் இந்த மாதிரி வாளி வச்சு வந்து பாட்டில் வச்சு செய்துக்குங்க. இது வந்து கான் செடி நம்ம விதைச்சோம் இல்லைங்களா, அந்த கான் தான் இது. 3 செடி வந்திருக்குது. தக்காளி செடி குட்டி குட்டியாக இப்போ தான் வந்திருக்கு. நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின எல்லா செடியுமே வந்துடுச்சு. அதனால தேங்க்யூ ஃப்ளிப்கார்ட்டுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லிடலாம். சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, இந்த கீரை எல்லாமே வந்துடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.